Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே பல நன்மைகள் இருக்குது. இதோட நன்மைகளை சொல்லிகிட்டே போகலாம். இதை ஜூஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ சீசன்னால் ரொம்ப கம்மியான விலையிலே நமக்கு வாங்க முடியும். இப்போ செஞ்சு வச்சுட்டோன்னா சம்மர் டைமில் ஈஸியாக நம்ம ஜூஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 600 கிராம் போல் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி காய் துருவோம்ல அதில் துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன ஹோலில் துருவி எடுக்காமல் இது போல் கொஞ்சம் பெரிய ஹோலில் துருவி எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காயில் நிறையவே விட்டமின் சி இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கும் டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லது. இது போல் நான் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற அளவு நெல்லிக்காய்க்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பீட்ரூட் கரெக்டாக இருக்கும். இப்போ பீட்ரூட்டை தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இதையுமே நம்ம காய் துருவலை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கப்புறமா நெல்லிக்காவும் அந்த பீட்ரூட்டும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெல்லிக்காய், பீட்ரூட் சேர்த்து செய்யும்போது விட்டமின் சி, இரும்பு சத்தோட அப்சார்ப்ஷனும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதை நம்ம பல வழிகளில் பயன்படுத்திக்கலாம். இது ஸ்கின், ஹேரோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு அளவு நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி இது போல் நல்லா துருவி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் முழு நல்ல மிளகு சேர்த்துருக்கிறேன். ஒரு 20லேருந்து ஒரு 22 போல் இருக்கும் நல்ல மிளகு. இதை நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். இது போல் வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நான் இங்கே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வறுக்கும்போது சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரி அரைக்கும்போது சேர்த்தா போதும். அடுத்ததாக நான் இங்கே இனிப்புக்கு பனங்கற்கண்டு தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பனங்கற்கண்டுக்கு பதிலாக வெள்ளை சக்கரை இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே துருவி கலந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அது கூட இது சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது போல் நல்லா கலந்து எடுத்ததும் நம்ம இதை காய வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம பரப்பி எடுத்துகிட்டு வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெயில் அடிச்சுன்னா ஒரு 2 நாள்லேயே நல்லா காஞ்சி வந்துடும். இல்லைன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் ஆகும். இப்போ இதை நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா காஞ்சி வரணும். இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 வருஷம் வரை நமக்கு இது கெடாமல் இருக்கும். இதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம். பல நன்மைகள் இருக்குது. நல்ல ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராகவும் இதை பயன்படுத்திக்கலாம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு, புளிப்பு, நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி சாப்பிட விருப்பம் இல்லைன்னா நம்ம இதை ஜூஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இங்கேயுமே பனங்கற்கண்டுக்கு பதிலாக வெள்ளை சக்கரை இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு எதுவும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இப்போ இதை நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட டைமில் இதை நம்ம ஜூஸாகவும் ரெடி பண்ணி குடிக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதிலேருந்து ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஒரு கப்புக்கு. இதில் குளிர்ந்த தண்ணியோ இல்லை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியோ சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த கலரை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் நெல்லிக்காய் ரொம்பவே விலை கம்மியாக நமக்கு கிடைக்கும். இந்த டைமில் நம்ம செஞ்சு எடுத்தோன்னா வரப்போகிற சம்மர் டைமில் ரொம்ப ஈஸியாக அந்த ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸும் கூட, எந்தவித தயக்கமும் இல்லாமல் வீட்டில் பசங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சியா சீடு ஊற வச்சு சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூபை சேர்த்துருக்கிறேன். இது போல் நிறைய ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு குஜராத்தி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.